மெய்யழகன் திரை விமர்சனம். கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சினி, இளவரசு, கருணாகரன் மற்றும் பலர் நடிப்புல சி. பிரேம்குமார் இயக்கத்துல கோவிந்த் வசந்தா இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மெய்யழகன். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். அடிக்கிறாங்களா எல்லாம் ஆயிரக்குஞ்சு. சொந்தங்களின் துரோகத்தால் சொத்தை இழந்து இரவோடு இரவாக தஞ்சாவூரை விட்டு சென்று சென்னையில் குடியேறும் அரவிந்த் சாமியின் குடும்பம் 20 வருடங்களாக சொந்த ஊர் மற்றும் சொந்தங்களின் எந்தவித தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். சித்தப்பா மகளின் திருமணத்திற்கு போக வேண்டிய சூழல் ஏற்பட குடும்பத்தின் சார்பாக அரவிந்த் சாமி தஞ்சாவூர் செல்ல நேரிடுகிறது. மனது நிறைய தங்கை மீது பாசம் இருந்தாலும் உறவினர்களின் துரோகத்தால் வேண்டா வெறுப்பாக திருமணத்திற்கு செல்லும் அரவிந்த் சாமிக்கு உறவினர் கார்த்தி அறிமுகமாகி அவரிடம் அன்பு பொழிகிறார். கார்த்தி எந்த விதத்தில் உறவு, அவர் பெயர் என்ன என்பது கூட தெரியாமல் தெரிந்தது போல் அவருடன் பழகும் அரவிந்த் சாமி கார்த்தியின் மூலமாக தன்னை பற்றியும் உறவுகளின் உன்னதத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள நேரிடும் பயணம்தான் மெய்யழகன். 96 திரைப்படத்தில் ஒரு இரவில் காதலர்களை நெகிழ செய்த இயக்குனர் பிரேம்குமார் இதில் உறவுகளின் மேன்மை பற்றியும் மனிதம் பற்றியும் பேசி அனைத்து தரப்பினரையும் நெகிழ செய்திருப்பதோடு சொந்த ஊரை விட்டு விலகியவர்களை கண்கலக செய்திருக்கிறார். டெல்டா இளைஞராக நடித்திருக்கும் கார்த்தி நடிப்பு, பேச்சு, உடல் மொழி, வெகுளித்தனம், பாசம் என அனைத்து உணர்வுகளையும் மிக அழகாக வெளிக்காட்டி மெய்யழகன் என்ற கதாபாத்திரத்திற்கு நியாயம் சேர்த்திருக்கிறார். நகரமாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, அதற்கான தோற்றத்தில் தன்னை கச்சிதமாக பொருத்தி கொள்ளும் கார்த்தி தனது இயல்பான நடிப்பு மூலம் தான் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரமாக மக்கள் மனதில் மிக எளிதாக நுழைந்து விடுகிறார். கார்த்திக்கு இணையான கதாபாத்திரத்தில் அரவிந்த் சாமியும் அருள்மொழி என்ற வேடத்தை சிறப்பாக கையாண்டிருக்கிறார். சொந்த ஊர் மீது இருக்கும் ஈர்ப்பும் ஏக்கமும் தன் மனதில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை தன் கண்கள் மூலமாக வெளிக்காட்டுபவர். கார்த்தியிடம் சொல்லாமல் அவரை விட்டு விலகும் காட்சிகளில் நடிப்பில் தஞ்சை கோபுரம் போல் உயர்ந்து நிற்கிறார். அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன், பயப்படுறியா? ஒளிப்பதிவாளர் மகேந்திரன் ஜெயராஜன் கேமரா கதைக்களத்தின் அழகை மட்டுமின்றி கதாபாத்திரங்களின் உணர்வுகளை மிக அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறது. கோவிந்த் வசந்தாவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் கதைக்கு ஏற்றபடி மென்மையாக பயணித்திருக்கிறது. படத்தொகுப்பாளர் ஆர். கோவிந்த்ராஜ் இயக்குனரை காட்டிலும் காட்சிகளை அதிகம் ரசித்திருக்கிறார் என்பது காட்சிகளின் நீளத்தை பார்க்கும் போதே தெரிகிறது. இயக்குனர் சி. பிரேம்குமார் ஒரு இரவு பயணத்தின் மூலம் உறவுகளையும் உணர்வுகளையும் மக்களிடம் கடத்தும் கதைக்கு திரைக்கதை மற்றும் காட்சிகள் அமைத்த விதம் மிக மென்மையாக இருப்பதோடு ரசிகர்களை இளைப்பாற வைப்பது போல இருக்கிறது. ஆனால் திடீரென்று தமிழர்களின் வரலாறு, வீரம், ஜல்லிக்கட்டு, ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு, ஈழ தமிழர்கள் படுகொலை என்று சமூக கருத்துக்களை பேசுவது பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் அவை படத்துடன் ஒட்டாமல் பயணித்திருக்கிறது. நாம கடந்து வந்த காலம் பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். இருவரை மட்டுமே வைத்துக்கொண்டு இயக்குனர் சி. பிரேம்குமார் கையாண்டிருக்கும் உணவு பூர்வமான திரைக்கதை பார்வையாளர்கள் மனதுக்கு நெருக்கமாக பயணித்தாலும் சில காட்சிகளின் நீளம் பார்வையாளர்களுக்கு இறுக்கமான மனநிலையை ஏற்படுத்தி விடுகிறது. அந்த நீளமான காட்சிகளை சற்று பொறுத்து கொள்பவர்கள் நிச்சயம் படத்துடன் ஒன்றி விடுவதோடு கொண்டாடவும் செய்வார்கள். மொத்தத்துல மெய்யழகன் மனதுக்கு நெருக்கமானவன்.